காலேஜ் முடிச்சதுமே எப்ப கல்யாணம்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. திஸ் இஸ் டே 25 ஆஃப் 28 திங்ஸ் யூ ஷுட் நோ பிஃபோர் 28. கல்யாணம் பண்ணிக்க எது கரெக்டான வயசுன்ற கான்வர்சேஷனுக்குள்ளேயே நான் போக விரும்பல. பட் என்னோட அடிப்படை புரிதல் என்னன்னா, யூ ஷுட் கெட் மேரிட் ஒன்லி வென் யூ நோ யுவர் செல்ஃப் அண்ட் யூ லைக் யுவர் செல்ஃப். ஆல்ரெடி உங்களுக்குள்ளேயே நிறைய மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் இருக்கிறப்போ, உங்களோட ஃபீலிங்ஸை உங்களுக்கே கரெக்டா கம்யூனிகேட் பண்ண தெரியாதப்போ எப்படி இன்னொருத்தங்களை அந்த ஒரு லைஃப்குள்ள எடுத்துட்டு வந்து உங்களால கரெக்டா ரன் பண்ண முடியும்னு ஒரு தைரியம் வரும். மேரேஜை ஒரு செக்லிஸ்டாவோ இல்ல ஒரு மைல்ஸ்டோனா பாக்குறத நம்ம சொசைட்டி நிறுத்தினாதான் டொமஸ்டிக் வயலன்ஸ், டிவோர்சஸ் எல்லாமே குறையும். உயிரை கையில புடிச்சுக்கிட்டு எப்படியாவது ரீச் ஆகிடணும்னு ஓடுற ஒரு லைன் கிடையாது மேரேஜ். நீங்க மேரேஜ்க்கு ரெடி இல்ல அப்படின்னு உங்க ஆழ் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு குரல் கேட்டுச்சுன்னா, அந்த குரலை மீறி கல்யாணம் பண்றதை விட ஏன் அந்த குரல் அப்படி சொல்லுதுன்னு போக்கஸ் பண்ணி அந்த பாட்டை ஹீல் பண்றது தானே ஒரு ஸ்மார்ட்டரான விஷயமா இருக்கும். முன்னாடி ரீல்ஸ்ல உங்களோட வேலையோ அழகோ உங்களோட ஐடென்டிட்டி இல்லைன்னு சொன்னேனோ, அதே மாதிரி 20ஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்க சிங்கிளா, மேரிடா, குழந்தை இருக்கா இல்லையா, இது எதுவுமே உங்களோட ஐடென்டிட்டி கிடையாது. அகைன் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். நீங்க 20s நேவிகேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, திஸ் இஸ் டே 25. ஆல்ரெடி 25 நாள் இந்த மாதிரி கான்டென்ட் போட்டுட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி கான்டென்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.